வித்தியாசமான முறையில் முட்டை தோசை செய்வது எப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட காஷ்மீர் மிளகாய் பொடி, வத்தப்பொடி, கொத்தமல்லி எல்லாம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கைனால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம தோசையை ஊற்றிக்கிறோம். தோசை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டையை இது கூட ஊற்றி மாவில் எல்லா பக்கமும் நல்லா வார மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதுக்கு மேலே எல்லா பக்கமும் வார மாதிரி நல்லா பரப்பி விட்டு வச்சுக்கோங்க. பரப்பி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அதிகமாக அமுத்தி விட வேண்டாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் எடுத்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான முட்டை தோசை ரெடி ஆகிட்டு. இதை அப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.